Hi, hello friends, welcome to SP Tamil Info channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா PCOD PCOS குள்ள டயட் பிளான் தாங்க பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். PCOD நமக்கு இருக்குது. அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடி weight வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் இருக்குல்ல, ஹேர் வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். வந்து பீரியட் வந்து நமக்கு இர்ரெகுலராக ஆகும். 2 months ஒருக்கா 3 months ஒருக்கா தான் இந்த மாதிரி வரும் பீரியட். அப்புறம் டிலே ப்ரெக்னன்சி, இந்த மாதிரி லேட் ஆகும். ப்ரெக்னன்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே PCOD இருக்குங்க. இப்போ வந்து PCOD இருக்கிறவங்க வந்து எப்படி உணவு பழக்கம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க. அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 monthsலேருந்து 3 monthsக்குள்ளே கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 7 o'clock வரையும் உள்ள சார்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 6 o'clock பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணலாம். அப்புறம் எக்ஸசைஸ், நம்மளால டைம் இருந்தால் யோகா கூட பண்ணலாங்க. அப்புறம் ஒரு 6:30 இல்லாட்டி 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா பட்டை இருக்குல்ல, பட்டைக்குள்ளே டீ குடிக்கலாம் போட்டு, இல்லாட்டி பிளாக் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ, இது மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். மில்க்கு சேர்த்த எந்த ஒரு பொருளும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. காஃபி, டீ இந்த மாதிரி ஐட்டம் குடிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் குடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock பார்த்திங்கன்னா பாதாம் இருக்குல்ல, பாதாம் வந்து ஒரு 5-6 எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அதை எடுத்து தோல் உரிச்சிட்டு அதை சாப்பிட்ணுங்க. அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock எடுத்துக்கலாம். அது வந்து 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸு, ராகி, இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் தினம் ஒரே மாதிரியே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கடுப்படிக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதேமாதிரி ஓட்ஸில் உங்களுக்கு எந்தெந்த டைப்பில் பண்ண முடியுமோ அந்தந்த டைப்பில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 11 o'clock வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எடுத்துக்கலான்னா கார்ன் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸு, குக்கும்பர், வெஜிடபிள் சாலட், இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் பெட்டராக இருக்கும். அப்படியே நார்மல் ரைஸ் எடுத்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு 2 monthsக்கு. அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ லஞ்சு நம்ம ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் இருக்கிறங்காட்டி கொஞ்சமாக கூட எடுப்போம். அதனால் உங்களுக்கு ஒரு 4 o'clock போல் ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, லெமன் டீ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 7 o'clock உள்ள பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 o'clockலேருந்து 8 o'clockக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. அது இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகி இருக்குல்ல, ராகியில் ஏதாவது பண்ணி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி பருப்பு இருக்குல்ல, பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணி அதை கூட தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி கம்பு இருக்குல்ல, அதில் என்ன ஐட்டம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த டயட் சார்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு PCOD வந்து 2 monthsலேருந்து 3 monthsக்குள்ளே கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.